மலிவு விலை கடை பாத்திர கடைக்கு நம்ம போகிறோம் சரிங்களா. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் பெரிய பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரம், இதெல்லாம் வந்து வாங்க போனீங்கன்னா ஒரு பீஸை தனித்தனியாக வாங்காதீங்க. நீங்கள் பேசி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி வச்சு ஒரு 6 பேர் 7 பேருக்கு இது பேசி வச்சு காசை கலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வாங்கும்போது 6 பீஸாக வாங்குங்க, உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்கள் கடை விதை போய் தனியாக வாங்கினீங்கன்னா 170 ரூபா 150 ரூபா வரும். நல்ல பொருள், அதாவது சாதாரண நல்ல பொருள். அதே நீங்கள் ஹோல்சேல் கடைக்கு நீங்கள் தனியாக போய் கேட்கும்போது ஒரு 30 ரூபா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அது செட்டை 6 வாங்கும்போது 100 இருக்குது பீஸு சரிங்களா. 100 அதாவது கடைக்கு கொடுக்குறத விட கடைக்கு கொடுக்குற ரேட்டே உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா 10 ரூபா 5 ரூபா வச்சு சேர்த்து கொடுப்பாங்க சரிங்களா. எப்பவுமே பயன்படுத்துங்க. ஒரு மலிவு விலை கடைக்கு பாத்திர கடைக்கு நீங்கள் போகும்பொழுது செட்டாக 6 பீஸ் இருக்குது, 3 பீஸ் இருக்குது, அப்படியே வாங்கிக்கிங்க. சிங்கிளாக பிரித்து வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக போட்டுருவாங்க. அது உங்களுக்கு நஷ்டம் தான். நான் சொன்னது பிடிச்சா ஷேர் பண்ண வேண்டிய